மைக்கேல் காலேஜில் ட்ராப் பண்ணி இந்தா இந்த 100 ரூபா வச்சுக்க. என்ன கேட்காமலே காசு தரு? அப்படியே ஆட்டோல தெரியுது, ஜனனியை கூட்டு போய் காலேஜில் ட்ராப் பண்ணோம் அதானே. இப்போ தெரியுதா எனக்கே உண்மையில பாசமே வர மாட்டேங்குது. நீரு லவ்வை மட்டும் பார்க்காத, அப்பப்போ தங்கச்சியும் பாரு. சரி வேணா விட்டுருவா. ஒன்றும் இப்படியெல்லாம் பாவப்பட்டு என்னை கூட்டு போகணும்னு அவசியம் இல்லை, நானே போய்க்கிறேன். தப்பா நினைக்காரி. யோ சீக்கிரம் வாயா. போய் வரேன். என்னோட அப்பாவும் சித்தியும் வராங்களே. போயிட்டாங்கண்ணாப்பா. ஏய் நில்லு, எங்க போற? காலேஜ்க்கு தான் போறேன். நீ காலேஜுக்கு போறியா? காலேஜ் போங்க எங்கடி போவாங்க? என்ன ஊர் சுத்தா போறா? யோ உன் பொண்ணு ஊர் சுத்த தான் போகுது. என்னடி இன்னும் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு குடும்பம் தான் ஒழுங்கா நடத்த தெரியாதுன்னு பார்த்தா பெத்த பொண்ணு கூட ஒழுங்கா பாத்துக்க தெரியாது. வரும்போது ஒரு ஆட்டோக்காரன் நின்னுட்டு இருந்தானே, அவனதான் பார்க்க போறோம் உன் அருமை பொண்ணு. ஏய் அவ சொல்றதுல உண்மையா? என்னையா அவகிட்ட போய் உண்மையான்னு கேட்டுட்டு இருக்கா? அவ பேர் மைக்கிள், அவன் கிறிஸ்டினியா. லவ் பண்றதே ஒரு கிறிஸ்டியன் லவ் பண்ணீங்களா? அவ கிறிஸ்டியனா இருந்தா யாரா இருந்தா என்ன, எனக்கு அவளை பிடிக்கும், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது திங்குற கிட்டல படி போக முடியாது. போக முடியாது. ஏய் கிட்டல படி போக முடியாது. போக முடியாதா? என்ன பேசிட்டு இருக்க? நோ கோவிந்தராஜனா என்ன பண்ணுற? அன்பு உனக்கு தெரியாது அன்பு, அவ என்ன காரியம் பண்ணிக்கிறா தெரியுமா? என்ன பண்ண? என்ன பெத்த பொண்ணு ரோட்ல வச்சு வச்சுக்கிறா? அன்பே உனக்கு தெரியாது அவன் என்ன பண்ணான்னு. கா நீ சும்மா இரு, கூட வந்து ஏத்தி விட்டுறியா? இதுவே நீ பெத்த பொண்ணா இருந்தா இப்படி அடி வாங்க விட்டுருவியா? இதே நான் பெத்த பொண்ணா காலோட அடுப்புல வச்சிருப்பேன். அக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? செல்லா அவளை கூட்டு வீட்டுக்கு போ. வாடி வாடி போலாம். ஓடி வீட்டுக்கு தானே வரணும். நோ உன் வீரத்தெல்லாம் வெளில காட்டு, வீட்டுல இருக்க பொண்ணு வீட்டுலாம் காட்டாது. காட்டுறேன்டா என் வீரத்தை அவன்கிட்ட. என்னடி இது? எல்லாம் உன்னால தான்டா. என்னாலயா? நம்ம கிறிஸ்டின் அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியுது இல்ல. ரியல் லவ்ன்ற பேர்ல அவளை டார்ச்சர் பண்ற. செல்லா தேவையில்லாம பேசாத, எங்க லவ் விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. 2 பேரும் நாசமா போங்க. உங்க அப்பா கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? நான் லவ் பண்ற விஷயத்துல நான் எப்பவுமே உண்மையா தான் இருப்பேன். லூசு மாதிரி பேசாரு. உங்க அப்பா உன்னை அடிச்சு சாப்பிடுச்சுவாரு. அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, எங்கேயுமே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்.